இறுதி முயற்சி டீம்ல யார் பேட்டரி மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இந்த எனர்ஜி குறையவே குறையாதுன்னா அது யார்? அந்த எனர்ஜிக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல. ஆமா. அது வந்து சார் ஆமா ஆமா அந்த எனர்ஜி வந்து ரஞ்சித் சார். ரஞ்சித் சார். ஃபுல்லா ஏன் சார் நீங்க தூங்கவே மாட்டீங்களா சார்? ஐயோ ரொம்ப Full. எனர்ஜெட்டிக்கா இல்ல இருப்பாரு. சார் அவ அத சார் அதே தான் அவங்களுக்கும் பொருந்தும் சார். ஆ. ஷீ இஸ் ஆல்சோ எப்பவுமே இல்ல ஆமா 2 பேருமே அந்த பேட்டரி காலைல செட்டுக்கு வெங்கட் வர ஜானா சார் டைரக்டர் சார். அந்த ஆ. பேட்டரியோட எனர்ஜி இருக்குல்ல அத ரஞ்சித் சார். ரஞ்சித் சார். ஆ. ஓகே. சார் இப்படி சார் இருப்பீங்க செட்ல. ஏன்னா பொதுவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம்னா ஒருத்தர் எனர்ஜியா இருந்தா அந்த எனர்ஜி பார்த்து சார் மொத்த நான் டீமுக்கு வந்து என்னன்னு சொல்ல சார். நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் ம். வந்து செட்டுக்குள்ள வந்து யாரும் தொடர்பு இல்லாம இருப்பாங்க. ஜெனரலா ஒரு கேரவன் போயிடுவாங்க. இல்ல அங்க தனித்தனியா நடக்கும். ஷூட்டிங் நடக்கும். இந்த கதை எங்க ஃபேமிலி ஸ்டோரிங்கிறதுனால சார் இப்ப ஏதாவது அ எங்கள சுத்தியே தான் இருக்கு உள்ள. ஒரு இந்த ம். மையப்பகுதி. அப்ப நாங்கலாம் இப்ப மேகாலியோ, நானோ தனியா இருக்கிறதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா யாருமே இந்த குழந்தைங்க, கதையில நடிக்கிறவங்க எல்லாருமே நாங்க ஒரு இடத்துல தான் இருப்போம். ஸோ இப்போ ஒரு ஷாட் ஒருத்தங்க போயிட்டு வந்தா கூட அந்த வலி அவங்க ஃபேஸ்ல தெரியும். இப்ப நான் ஓகே. போனா கூட என்னது அங்க நடந்துட்டு இருக்கு வேலை அந்த மாரி. ம். அப்ப நம்ம மைண்ட்ல எனக்கு தெரியும்ல இன்னைக்கு இந்த சீன் எடுக்கிறோம், இந்த சீன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது என்னவா பண்ணணுங்கிறது தான் ஃபுல் டே இருக்கும். அது நான் வந்து அன்னைக்கு நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலயும் மார்னிங் அது அது வந்து அப்படியே கன்டின்யூ ஆகும். ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்றது, அது பண்றது, இத பண்றது, ஒரு இதுலருந்து வெளிய போறது, அந்த மாரி எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. அக்கறை நெறைய இருந்தது இந்த படத்து மேல. ஏன்னா ம். நல்ல கதை.